டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட நடத்த முடியாத கையாலாகாத அரசாக திமுக அரசு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்வானது ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடிகளால் ஒத்திவைக்கப்படுவதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது என தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A போன்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு நாளன்று ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை என்றும், டெக்னிக்கல் ஃபால்ட் என ஒற்றை வரியில் தப்பிக்க முயலுகின்ற திமுக ஆட்சியாளர்கள் குரூப் 2 என்பது எவ்வளவு முக்கியமான தேர்வு, அந்த கோளாறுக்கு பின்னால் தேர்வெழுதிய இளைஞர்களின் பல ஆண்டுகால உழைப்பும் நம்பிக்கையும் சிதைந்துள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக வாய்க்கிழிய மேடையில் பேசும் முதல்வர் ஸ்டாலின், ஒரு தேர்வை கூட உருப்படியாக நடத்த வக்கில்லாத கையாலாகாத அரசு தான் உங்கள் திமுக அரசு என்றும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு குளறுபடிகளை அதிகாரிகள் மீது மட்டும் சுமத்தி அவர்கள் மீது மட்டும் கண்துடைப்பு நடவடிக்கை எடுக்காமல், இந்த தவறுகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்க முறையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார்.